தேவர்கள் வேண்டுகோளுக்காக பரம்பொருள் ராமராக வந்து அவதரித்ததை சொன்ன அருணகிரிநாதர் ராமரின் குழந்தை பருவத்தை வர்ணித்திருப்பதை பார்த்தால் ஆஹா, நம்மை பரவசப்படுத்தும் அது. வாருங்கள் பரவசப்படலாம். ஒரு நாள் கோசலா தேவி தன் குழந்தை ராமரை பால் குடிக்க அழைக்கிறார். ராமரோ இங்கும் அங்குமாக விளையாட்டு காட்டுகிறாரே தவிர பால் குடிக்க வரவில்லை. அப்போது கோசலா தேவி ராமரை கொஞ்சி அழைக்கிறாள். அதை அப்படியே ஒரு நேர்முக வர்ணனையாக காட்டுகிறார் அருணகிரிநாதர். எந்தை வருக, ரகுநாயகா வருக, மைந்தா வருக, மகனே இனி வருக, என் கண் வருக, எனதாருயிர் வருக, அபிராமா இங்கு வருக, அரசை வருக, முளை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன். அபூர்வமான அமைப்பு கொண்ட பாடல் இது. இதில் வருக என்ற சொல் 10 முறைகள் வந்திருக்கின்றது. அதாவது, ராமா, என் குழந்தையாக வந்து நீ ஆடி ஓடி விளையாடினாலும் தச அவதாரங்களில் ஒன்று நீ. அதை உணர்வேன் நான். அவதார புருஷா, அன்னையின் அருகில் வா என்று அழைக்கிறாள் கோசலை. ஆனால் ராமர் வருவதாக இல்லை. எங்க அப்பா வா, வாடா வா என்று நாம் அழைப்போமே, அதுபோல எந்தை வருக என அழைக்கிறாள். ரகுகுல திலகா வா என அழைக்கிறாள். ஊஹோ, நான் வரமாட்டேன். அப்போதும் ராமர் வரவில்லை. மைந்தா வா, மகனே வா என அழைக்கிறாள். மைந்தன் வேறு மகன் வேறா என்றால் ஆம். தானும் வாழ்ந்து தன் குடும்பத்தையும் வாழ வைப்பவன் மகன். தானும் வாழ்ந்து பல குடும்பங்களையும் வாழ வைப்பவன் மைந்தன். ராமர் எல்லோருக்கும் வழிகாட்டி வாழ வைப்பவர். சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் அரச வாழ்வை அளித்த அவதார புருஷர் அல்லவா அவர். ராமரின் இந்த உயர்ந்த குணநலனை குறிப்பிட்டே மைந்தா வருக என்றாள் கோசலை. ஆனால் ராமரோ நகர்ந்து வருகிறாரே தவிர அருகில் வரவில்லை. சற்று விலகியே நிற்கிறார். என் கண் வருக, என்னிடம் வா என்கிறார் கோசலை. என் ஆருயிரே வா, இங்கு வா என அழைக்கிறாள். இவ்வளவு அழைப்பும் எதற்காகவாம்? வேறு எதற்கும் இல்லை. பால் குடிப்பதற்காகத்தான் இந்த பாடு. ராமா வா, பாலை குடி, மலர் சூடி அலங்காரம் செய்து கொள்ளவா என வேண்டுகிறாள் கோசலை. இவ்வளவு அழைப்புகளையும் அவள் பரிவினோடு கோசலை புகழ பரிவோடு சொல்லி அழைக்கிறாள். மிகவும் பொருள் பொதிந்த இக்காலத்திற்கு மிகவும் முக்கியமான தகவல் இது. குழந்தைகள் என்றால் அப்படித்தான் இருக்கும். அவர்களிடம் பரிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு வந்து தொலையேண்டா, இல்லாட்டி பாலை கீழே வச்சுட்டு போயிடுவேன் என்று குழந்தைகளிடம் குரலை ஓங்கி முகத்தை காட்டக்கூடாது. கோசலை இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். அவள் பரிவோடு அழைக்கிறாள் ராமரை. அதன்பின் ராமர் வராமல் இருப்பாரா? ஓடி வந்துவிட்டார். அவரை அள்ளி அரவணைத்து பாலூட்டி அலங்காரம் செய்து மகிழ்ச்சி கடலில் திளைக்கிறாள் கோசலை. நாமும் கோசலையைப் போல, யசோதாவைப் போல மாறி நம் குட்டி மழலை செல்வங்களை கண்ணனாக, ராமனாக, தேவதைகளாக வளர்ப்போமா?